இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து ரவா பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்காக வீடியோக்குள்ள போகலாம். ரவா பாயாசம் செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் வந்து காய்ச்சாத 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் வந்து பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் இந்த பால் வந்து நல்லா சுண்டணும். அப்போ தான் வந்து பாயாசத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் ரவையும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா வந்து அதில் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நான் வந்து திராட்சை சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் திராட்சை சேர்த்துக்க போகிறேன். திராட்சை சேர்த்தாச்சு. திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வரட்டும். உப்பி வந்ததுக்கப்புறமா வந்து இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கடைசியில் வந்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா வந்து திரும்பவும் இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா வந்து நான் 1/2 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரவை வந்து ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து கருக விட்டுறாதீங்க. கருக விட்டுட்டிங்கன்னா பாயாசம் நல்லா இருக்காது. இது வந்து ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் வந்து நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிண்டி விடுங்க. இல்லாட்டி ரவை கட்டி பிடிச்சிடும். இது இந்த மாதிரி நல்லா வந்து விடாமல் இது பண்ணிகிட்டே இருக்கணும். கிளறிட்டே எடுங்க. இல்லாட்டி கட்டி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாயாசம் ஓரளவுக்கு கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறமா வந்து நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க பாயாசம் வந்து நல்லா லிக்விடியாக வரும். கொஞ்சம் தண்ணியாட்ட வரும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில். எனக்கு இந்த திக்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் இதோடையே விட்டுறேன். இந்த பாயாசம் வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கீ சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக கீ சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் உங்களோட நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.